குரூப் 2A மெயின் எக்ஸாம் ரிசல்ட் ஏற்கனவே வந்திருக்குது. அடுத்தது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். இதை பற்றி டிஎன்பிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு அது பார்க்கலாம். இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய 10 நாட்கள் மட்டுமே வழங்கப்படும் என்பதால் தேர்வர்கள் சான்றிதழ்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு 10 ஒர்க்கிங் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 15 ஒர்க்கிங் டேஸ் தருவாங்க. இந்த டைம் 10 டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்க. அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் டீட்டெயிலாக கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஎன்பிசி அந்த டைமில் அதை ஃபுல்லாக செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண பிறகு தான் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் தரவாக செக் பண்ணுவாங்க. அதனால் இந்த டைம் கரெக்டாக இருக்கணும். டிஎன்பிசி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணும்போது யார் யார் சர்டிஃபிகேட் சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீ அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ரீ அப்லோட்லேயும் அவங்க சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை இப்போயே வெரிஃபை பண்ணி வச்சுருங்க. யாருக்காவது உங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.